Hello friends, welcome to the Spicy Chef. நாம் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா இறால் சில்லி, அதாவது prawn chilli. நான்வெஜ் ரெசிபீஸ்லயே இது ரொம்ப டிஃபரண்டான டேஸ்டான ரெசிபின்னு சொல்லாங்க. இதுல புரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் டெய்லி அப்டேட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சில்லி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் குருமிளகு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு. இது கூடவே 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 kg ப்ரானை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம உப்பு சேர்த்து அரைச்சதுனால இதில் உப்பு சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இதில் நான் ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு சைடு வெந்துருச்சுங்க. இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. கலரும் வந்து நமக்கு மாறிடுச்சு. நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, நல்லாவே வெந்துருச்சு. இதே மாதிரி நான் எல்லா பீஸையும் எடுத்து போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு ப்ரான் சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.